மணி உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதிகளாக அவர் தந்தவைகள் எதிர்பார்த்தாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது அந்த அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. கடந்த ஆட்சியில் செய்ய தவறியவை அல்லது இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் இந்த அரசாங்கம் உறுதியாக அறிவிப்புகளாக வெளியிடுவார்கள், நிறையா திட்டங்களை நோக்கி நகர்வார்கள் அப்படின்னு நிறையா எதிர்பார்ப்பு இயல்பாக இருந்தது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையில் தற்போது தாக்கலாகி இருக்கக்கூடிய முதல் நிதிநிலை அறிக்கை பரஸ்பரமான ஆதரவு, எதிர்ப்பு குரல்கள், விமர்சனங்கள் தொடர்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்க்கட்சி தலைவரோட விமர்சனங்கள், எதிர்க்கட்சி தலைவர்களோட விமர்சனங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க திருமணி? இல்லை, அதாவது எதிர்பார்ப்பு என்பது ஒவ்வொரு பிரிவினருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், நிறைய இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இது 8 மாதத்தில் அல்லது 9 மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை. இது முதல் அறிக்கையும் கூட. முதல் அறிக்கை பிரச்சனையை உருவாக்கக்கூடாது என்று ஆட்சியாளர்கள் நினைப்பாங்க. புதிய ஆட்சியாளர்கள், புதிய கட்சி, புதிய பட்ஜெட் என்பதனால. தவிர இந்த ஆட்சியாளர்களுக்கு முக்கியமானது என்னென்னா, மையம் புள்ளியே மாண்புமிகு முதல்வர் தான். அப்போ அவர் என்பது பிரபலம் என்பது தான் பின்னால் இருக்கிற பின்னணி. அப்போது இமேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த 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 இது பிரபலம் உடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் அதை பார்க்கலாம். அப்போ இந்த பட்ஜெட் தயாரிப்பு, வரவு செலவு திட்டம், நிதிநிலை அறிக்கை தயாரிப்பிலும் கூட இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையோட ஏன் பிரபலத்தை நீங்கள் தொடர்படுத்துறீங்க? ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் பிரபலத்தை தொடர்பு பண்ணுறேன். நின்றால், நடந்தால், ஊர்ந்தால் எல்லாத்தையும் பிரபலம் தொடர்பு பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த இமேஜ் என்பதற்குள்ள ஒரு பிம்பம், அதை தொடர்பு பண்ணுறேன். பிம்பம் உடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. அதில் ஏன்னா அது ஒரு முக்கியமான மூலதனம். அது ஏன்னா பரந்துபட்ட இளைய தலைமுறையினர், அதே போல் பரந்துபட்ட பெண்கள் என்பது தான் முக்கியமான வாக்கு வங்கி இந்த கட்சிக்கு, தாவேக்காக்கு. அதனால் அதில் கீறல் விழுந்து விடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கத்தான் செய்வாங்க. தவறில்லை, அது ஒரு பார்வை. ஆனால் எந்த பக்கத்தில் இருந்தும் பெரும் விமர்சனங்கள், கடும் விமர்சனங்கள் வந்துவிடக்கூடாது என்பது தான் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பிலும் கூட தென்படுது எனக்கு. ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் என்று சொல்கிறார்களே, ஒரு சமன்பாடுடன். அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நாம் உள்ளே போய் பார்ப்பது, நமக்கு சொந்த அறிவை வைத்துக்கொண்டு முயற்சி பண்ணுவது என்பதை விட, எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் என்பதிலிருந்து பார்த்தாலே புரிஞ்சிடும். அவங்க 2 பேரும் அதிகமாக சொன்ன விமர்சனமே ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. பழைய ஆட்சிகளுடைய திட்டங்களுக்கு நல்வாழ்த்து, எங்களுடைய திட்டங்கள் பெயர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்ற முறை 2021 ஒரு ஆட்சி வந்துச்சு இல்லையா? 2026 வரை நடந்த பிறகு தான் அது பென் டிரைவ் ஆட்சின்னு புரிஞ்சிச்சு. என்ன அப்படி தானே? ஊழலுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னால் உடனே போய் டிஸ்கை தேடுவாங்க, டிஸ்க்கு கிடைக்கணும், பென் டிரைவுக்குள்ளே வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். என்ன புள்ளி விவரங்கள், அதை சொன்னேன் நான். நீங்கள் பென்னு, அதனுடைய டிரைவு அவுட் சோர்சிங்கிலேருந்து வந்தது, கழகத்திற்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத வெளியே உள்ள சக்தி அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த மொழிபெயர்ப்புக்கு ஒன்றும் நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். ஆனால் பென் டிரைவ் ஆட்சி, அரசின் முதலாவது பட்ஜெட் மிகப்பெரிய ஜீரோ அப்படின்னு இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். ஐயோ பாவம். ஆனால் அவர் சொல்வது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க எங்களுடைய திட்டங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய திட்டங்களை குறை சொல்கிறாரா? இல்லைல்ல, சொல்ல முடியாதுல்ல அவரால். இப்போ அவர் திட்டங்கள்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க, பெனிஃபிஷரிஸ் சொல்லக்கூடிய பயனாளர்கள் என்ன பேரில் வேணால் வச்சுக்கையா, நல்வாழ்வு திட்டம் வந்ததெல்லாம் வருதில்ல எங்களுக்கு. அப்போ திமுகவிற்கு அதற்காக, அந்த நல்வாழ்வு திட்டங்களுக்காக வாக்களிக்க நினைத்தவர்களோ, வாக்களிப்பவர்களோ அல்லது வாக்களித்தவர்களோ அவர்கள் இதை நல்லா தானே பார்ப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதே போல் எடப்பாடியார் சொல்கிறார், கடந்த காலத்தினுடைய ஸ்டிக்கர் ஒட்டுறது. அது செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் நடந்த சில குறிப்பிட்ட என்னன்னு சொன்னால், கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு அவர்களுக்கு
ஆடுகளும் கறவை மாடுகளும் கொடுத்ததற்கு இது வந்து அநேகமாக நகரத்தில் வாழ்ந்து பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து விளங்காத விஷயம். கிராமத்தை பார்ப்பவர்கள், கிராமத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அவ்வளவு பெரிய விஷயம் அது. அதை வந்து அப்படியே வெட்டி தூக்கி எறிஞ்சிருச்சு திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு. அது கிடைக்குதே என்பதாக அவர்களுக்கு பூரிப்படைவாங்க பயனாளிகள். ஒன்று. அதே போல் தாலிக்கு தங்கம் என்ற பெயர் வந்து பிரபலமாக இருந்தது செல்வி ஜெயலலிதா. இப்போ அதை நீங்கள் தாய்மாமன் சிறு ஏதாவது ஒரு பேரில் வருதில்ல, சரிங்கிறாங்க. அதே போலத்தான் உதயநிதி விமர்சிப்பது எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மோதிரம்னு சொல்லி போட்டு அல்லது தங்கம்னு சொல்லி போட்டு 1 கிராம்னு இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்களுக்கு மட்டும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து தனியார் மருத்துவமனைகளில் பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைகளை ப்ரமோட் பண்ணுற அம்பாசடரா அப்படின்னு யாரும் கேட்ட போகிறாரு. அது வேறு. உதய கவனிக்கமில்லாமல் சில நேரம் பேசிடுறாரு. அரசு மருத்துவமனைகளை தமிழகம் முழுமைக்குன்னா தனியார் மருத்துவமனையில் வரும்ன்ற அந்த கோணத்தில் சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ அது அந்த விமர்சனம் அப்படியே தொடர்பு எல்லோருக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு பூரான்னாரு. அப்போ தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை 2 தானே இருக்குது. அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது அரசு மருத்துவமனை என்பதை தனியார் மருத்துவமனை என்ற ஒரு வணிக சிந்தனைக்கு எதிராக தூக்கி பிடிப்பதாக மாறுதா? இதில் ஒரு அரசியல் இருக்கா? அந்த அரசியல் எந்த பக்கம் நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்னு கேள்வி வந்துடும்ல. புரியுதுங்களா? அப்போ அதே போல் தனியார் நீங்கள் வந்து தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள், தனியார் டீம்டு யூனிவர்சிட்டிகள், அதே போல் வந்து அரசு பல்கலைக்கழகங்கள், இப்படிலாம் இருக்குல்ல. அப்போ எதை ஊக்குவிக்கப் போகிறோம் என்பதில் கொள்கை பார்வை இருக்கிறதா என்று உதயநிதியை பார்த்து யாரும் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு நாம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் இப்படி தான் ஏதாவது வாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியிருக்கோம். இல்லவே இல்லை, எனக்கும் வந்து பெண்கள் மேலே இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் சிந்தனை இல்லை, எனக்கும் தான் வீட்டில் வந்து மனைவி இருக்காங்க, என்ன இப்போ பொண்ணு இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல. அம்பேத்கர் அயோத்திதாசர் பெயரிலான திட்டங்கள் அனைத்தும் திமுக அரசின் திட்டங்கள் தான் அப்படின்னும் அவர் நல்லது கிளைம் பண்ணுறார். நல்லது அப்படின்னு மக்கள் சொல்லிடுவான். இப்போ வாக்காளர்களை சந்திக்கிறது தானே அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, மக்கள் இப்படி சொல்லிவிடுவான். அதுதான் பிரச்சனை. அப்போது 2 ஆட்சியிலும் உள்ள நல்ல திட்டங்களை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறாரு என்றால் சமன்படுத்திட்டாரா? பேலன்ஸ்டு ஆக்ட் என்பதாக. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் சௌமியா அன்புமணி தான் ரொம்ப ஆழமாக விவரமாக சொன்னாங்க. அந்த விவசாயிகளுக்காக நீங்கள் வந்து என்னென்ன செய்யலை, உதயநிதி ஸ்டாலினும் சொன்னார், எடப்பாடியும் சொன்னார் என்றாலும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இங்கு நிறைவேறவில்லை, இந்த பட்ஜெட்டில் வரவில்லை. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லிக்கிறாங்க, வந்த உடனே வந்திருக்காங்க, முதல் பட்ஜெட்டில் எல்லாம் வந்துருமா என்ற விஷயத்தையும் வந்து பேசுகிறாங்க. அதனால் அது ஒன்று தொக்கி நிற்கி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விவசாயிகள் வந்து திருப்தி அடையவில்லை, இதுதான் உண்மை. ஏன்னா விவசாய சங்கத்துக்காரங்க பெரிய பெரிய தலைவர்கள் எனக்கு வந்து கடன்னு 2-3 ஃபோன் வந்துருச்சு, பட்ஜெட்டை காப்பி இருக்கா உடனே அனுப்புறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஆதங்கத்தில் எதிர்பார்ப்பில். ஏன்னா அவர்களுக்கு வந்து 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கூட்டுறவு சங்கத்தினுடைய கடனை ரத்து செய்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் விஜய் என்பது உண்மை. அதற்கு பிறகு 50,000 ரூபாய் வரை அது ரத்து செய்யப்படும்னு சொன்னார். அவங்க கொந்தளித்தாங்க. அப்புறம் 75,000 ரூபாய் வரை அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் உதயநிதியும் கோட் பண்ணுறார். இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் தான், நம்ம மறக்க முடியாது. இப்படியாக மிக்சட் ஒப்பீனியன்ஸ் என்று சொல்கிறோமே, அது வந்தாலும் மொத்தத்தில் குறை சொல்லும் அளவுக்கோ பகைக்கும் அளவுக்கோ இல்லாததற்கு வேறு காரணங்களும் இருக்கிறதா என்ற அரசியல் காரணத்துக்குள்ளேயும் போக வேண்டியிருக்குது. ஏன்னா நேற்றைய நிகழ்வை பற்றி சேர்த்துத்தான் சொன்னார் உதயநிதி வெளியே வந்து. நேற்றைய நிகழ்வு வந்து பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு. முதல் குடும்பத்தையே வந்து கைது பண்ணும் அளவுக்கு வருவார்களா என்று எதிர்பார்க்கவில்லை, அதனால் அதிர்ச்சி அடைந்தோம் என்பது அவங்க நிலை. நம்ம அது பேசிட்டோம் சார். இப்போ நம்ம அதுக்கு நீங்கள் வரல,
ஆனால் பட்ஜெட்டை பற்றி Fine. இன்றைக்கு அமைதி காத்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க பட்ஜெட் நேரத்தில் தகராறு பண்ண போகிறார்கள் என்று ஊரெல்லாம் சொல்லப்பட்டது, திமுக அதற்கு திட்டமிட்டது என்று நாடெல்லாம் பேசப்பட்டது, அது நடக்கவில்லையே என்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஏன் அமைதி காத்தார்கள் என்பது ஒரு பெரிய விஷயமாக விவாதிக்கப்பட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு திருமணி, நம்ம அந்த திட்டங்கள் தொடர்பாக பேசும்பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. இருப்பினும் புதிய அரசாங்கம் புதிய திட்டங்கள் நிறைய இனோவேட்டிவாக நிறைய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகளில் இந்த விமர்சனம் புரிஞ்சிக்க கூடாதா? ஏற்கனவே இந்த திட்டங்கள் மக்களுக்கானதா, அது மறுப்பதற்கில்லை. இப்போ பேரை மாத்திரம் திட்டங்கள் தானே, மிகச்சரியாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் புதுசாக இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யும்ன்ற எதிர்பார்ப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தாராளமாக எதிர்பார்ப்பு இருக்குங்க. 2500 ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லி பெண்கள் மத்தியில் முழு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸ்டில். ஆனாலும் கூட யாரும் வந்து உடனடியாக நம்பிக்கை இழந்துடல. இது ஏதோ முதல் கட்டம்னு நினைக்காங்க. ஏன்னா எல்லோருக்குமே புரியுது இது 80 நாள் 90 நாள் விஷயம், வந்த உடனே சிறு தான் செய்வாங்க. அது தவிர அவங்க வந்து ஒரு கணக்குன்னு சொல்லிடுறாங்களா, என்ன அதில் ஒரு 1000 கோடி, இதில் ஒரு 15,000 கோடி, மொத்தம் ஒரு 15,000 கோடிக்கு மேலே நாங்கள் வந்து காப்பாற்றியிருக்கிறோம் என்று. நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் 4.5 லட்சம் கோடியில் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த 5 ஆண்டுகளில். அதில் காவாசி 25 விழுக்காட்டை முதல் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க என்றெல்லாம் பகிரங்கமாகவே சொன்னார்கள். அவர்கள் பக்கத்து செய்திகள் தான் எனக்கு அது. அப்படி இருக்கும் பொழுது அதை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்று சொன்னதில் ஒரு 15,000 கோடியை சொல்லியிருக்காங்க இதுவரை. இதுபோல் காப்பாற்றப்படுவது என்பதும் மக்களுக்கு போய் எட்டிகிட்டு இருக்கு. இப்போல்லாம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுனால மக்களுக்கு பல விஷயங்கள் வந்து விவாதத்துக்கு போயிடுது, இதுவும் போயிடுது. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது ஒப்பீட்டளவில் இதில் வென்றது என்பது ஆட்சியாளர்களாகவும், இன்று அமைதி காத்ததன் மூலம் வெல்லவில்லை என்ற பொசிஷன் எதிர்க்கட்சி தலைவருக்கும். அதற்கு காரணம் நேற்றைய நிகழ்வு தான். எதிர்பாராத அதிர்ச்சியான அந்த ஆளை செக்யூர் பண்ணுமா. போலீஸில் என்ன சொல்லுவான், முதல்ல ஆளை செக்யூர் பண்ணி கொண்டாயா அப்படிமா. செக்யூர் பண்ணி கொண்டு வருவது என்பதற்கு பெயர் கஸ்டடியில் எடுப்பது, சிறைக்கு தள்ளுவதுன்னு அர்த்தம் இல்லை, புரியுதுங்களா? அப்படி எடுத்த பிறகு விசாரணை என்று ஒன்று இருக்கணும். ஒரு எஃப்ஐஆர் போட்டால் என்னென்னா, எஃப்ஐஆரில் வந்து முதல் தகவல் அறிக்கையில் வந்து ஆழமான விஷயங்களாக 9 போட்டிருக்காங்க. அதில் எப்படியாவது சென்னையிலிருந்து கொண்டு போகும் பொழுதே தஞ்சாவூர் வரை எல்லா இடத்துலையும் போராட்டங்களை நடத்தி பெரிய அளவுக்கு தொண்டர்கள் சொன்னபடி செய்வார்கள் என்று எதிர்பார்த்த திமுக தலைமைக்கு ஒரு மாபெரும் ஏமாற்றமாகிவிட்டது. இது வெளியே வராத செய்தி. அதனால் அவர்கள் வந்து அடக்கி வாசிப்பது என்ற நிலை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் புரியுது. நம்ம பேசலாம். மணி குறுக்கிட்டீங்க. ஒன்று சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வர மாட்டோம் என்பதாக சொன்னார். அது வந்து நமக்கு ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய விஷயத்தை சாதித்ததாக சென்ற ஆட்சியிலெல்லாம் எல்லோரும் குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருந்தது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் உள்ள கனிம வளங்கள் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகுது. அதற்கு வந்து கராராக ஒரு தடை போட்டது என்பது வந்து தொடரணுங்கிற அளவுக்கு விரும்புகிறாங்க. அதை முறைப்படி 3 மாதம் தான் இல்லையா, அது தற்காலிகமாக. இப்போது காஞ்சிபுரத்தில் பிரச்சனையை மணல் கொள்ளையை வந்து ஆழமாக பியூசியிலிருந்து ஆய்வு எடுத்து நாங்கள் வச்ச டாக்குமெண்ட் கிடச்சதுனால ஜெயலலிதா காஞ்சிபுரத்தில் பாலாறு மணல் கொள்ளையை தடை போட்டாங்க, அங்கே உள்ள கலெக்டரையே உடனே மாற்றி. ஆனால் அதே பாலாறு வேலூரில் நடந்துக்கிட்டு இருந்தது விட்டாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இது செய்வது சிறப்பு. அதே சமயம் மக்களை பாதிக்கிற திட்டமாக இல்லையா என்ற புரிதல் இருக்குல்ல, அதிகாரிகள் தீர்மானிக்கும் பொழுது அதிகாரிகளுடைய ஆலோசனையைத்தான் கேட்டாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அமைச்சரவை நடத்தி கொண்டிருக்க என்ற கட்டாயம் இருக்கும் பொழுது டீசாலினேஷன் பிளான்ட்டுன்னு சொல்லி நெம்மேலியில் கொண்டு வந்தது பூரா தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத, இதுவரை திமுக வந்து தூக்கி பிடித்த ஒரு திட்டம். உள்ளபடியே இங்கு உள்ள குளங்களையும் ஏரிகளையும் ஆழப்படுத்தினாலே இங்குள்ள தேவையான குடிநீர் வந்துடும். டீசாலினேஷன் பிளான்ட் வந்ததே பாலைவன பகுதியான துபாயிலிருந்து. அதை வந்து கமிஷன் வாங்குவதற்கு சென்ற ஆட்சி பயன்படுத்தியிருக்கலாம். அதை அதிகாரிகள் சொன்னாங்கன்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு அதே பாணியில் அந்த தண்ணீரை எடுத்து குடித்தது என்பதை முதல்வர் செய்யும் பொழுது என்ன ஆயிருதுன்னு சொன்னால், அதனுடைய கழிவுகள் முழுக்க கடலிலே கொட்டப்பட்டு மீன் கெடும்,
மீன் வரத்து கெடும், மீனவர் வாழ்வாதாரம் கெடும் என்ற விஷயத்தை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம் செயல்பாட்டில். அது வந்து போய் எட்டலை என்ற வருத்தம் இருக்குது. இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்தாங்க, ஹூண்டாய்க்காரன் வந்து சொல்லிட்டாங்க, கீர்த்தனா வந்து மினிஸ்டர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டு கப்பல் கட்டும் தொழில்னு சொல்லி போட்டு தூத்துக்குடி பக்கம் வருது. எங்களுடைய சிறு உற்பத்தியாளர்கள், உப்பள உற்பத்தியாளர்களான தன்பாடு தானே செய்கிறவங்க அவர்களெல்லாம் வந்தாங்க, வந்து செஞ்சாங்க என்ன மத்தியானம். அந்த பிரச்சனையில் நாங்கள் வந்து கப்பல் கட்டும் தொழிலுக்கு நீங்கள் அந்த பக்கம் திருச்செந்தூர் ஈசிஆர் ரோட்டில் வச்சுக்கிடுங்க, இங்கே வைக்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து வேம்பார் பக்கம் இன்னொரு பக்கம் மாறி போங்கன்னு எங்கள்கிட்ட அதிகாரிகள் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க என்பதாக. இது என்னென்னா தென்கொரியாவிண்டிய ஹூண்டாய் தான் வர்றான். தென்கொரியா ஹூண்டாய் இதே போல் இங்கே என்னெல்லாம் செய்தாருன்னு பேரம்பாக்கத்திலிருந்து அனைத்து விஷயங்களில் நிறைய டார்க் லிஸ்டெல்லாம் இருக்குது. தென்கொரியாவை பொறுத்தவரை அவங்க வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு G7 கூட்டத்திலேயே வந்து 12 மணி நேரம் தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தை கூட்டுங்கன்னு இந்தியாவில் ஆலோசனை வச்சு எடுபடலைங்கிற அளவுக்கு உள்ள சிந்தனையாளர்கள். ஏன்னா அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் கிரிட்டிக்கலாக பார்ப்பது, மேலும் தெரிந்து கொள்வது, சம்பந்தப்பட்ட இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்வது, இப்படி மேலும் பரந்த பார்வை இல்லாவிட்டால் அதிகாரிகள் தங்களுடைய புரிதலிலிருந்து, வலதுசாரி சிந்தனை புரிதலுடன் இருந்து அவர்கள் தவறாக சொல்வதிலும் பலியாவதற்கான வாய்ப்பு, செல்வாக்கு செலுத்துகிற வாய்ப்பு இருக்குது என்பதுக்காக நான் இந்த ரெண்டையும் சுட்டிக்காட்டேன். நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணி, மக்கள் தீர்ப்பு திருப்ப இந்த மதிப்பெண்கள் போட்ட இருக்கிற நேயர்கள் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து புரிதலே கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய நடைமுறை என்பதற்கு தான் அதிகமாக 68 48 போட்டிருக்காங்க. இவங்க வந்து தொடர்ந்து இன்று காலையில் இருந்தோ அல்லது மதியத்திற்கு மேலோ இவர்கள் வந்து பல தொலைக்காட்சிகளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதில் மாறி மாறி 2 எதிர்க்கட்சிகளும் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க எங்கள் ப்ரோக்ராமுக்குன்னு சொன்னது மட்டும்தான் இவங்களுக்கு ஏறி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் புரிதல் கம்மி, அது பிழையானது. புதிய நம்பிக்கை என்று சொல்வதைத்தான் அதிகமான எண்ணிக்கை வந்திருக்கணும். மதிப்பெண் போடுவது என்பதில் ஆழமில்லை என்பது முதல் கருத்து எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயல்பாடுகள் என்று வரும்பொழுது பல்வேறு விஷயங்கள், இப்போ ஜென்இசட் இருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாகவே மாற்றத்தை விரும்பியவர்கள் முன்னின்று ஒரு முன்னேறுகளாக நின்று இந்த மாற்றத்திற்கு செயல்பட்டிருக்காங்க எனும் பொழுது அவர்களுக்கு முறையாக அந்த பள்ளி கல்வித்துறையிலும் சரி, அதே போல் விளையாட்டுத்துறையிலும் சரி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்கும் என்ன ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க, செயல்பாடுகள் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களும் அதே மாதிரி அதை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. அது அழகாக பட்ஜெட்லேயும் கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் என்பதில் உள்ள கழிப்பறைகளை சரிபடுவதும் சரி, பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொன்றையும் வந்து மிகவும் தரமாக மாற்றுவது என்பதிலும் சரி, அவர்களுடைய தேவைகளுக்கு எனக்கு ஹெல்மெட்டுக்கு தான் புரியலை. சைக்கிள் கொடுக்காங்க, ஹெல்மெட்னா சைக்கிளுக்கு ஹெல்மெட் என்பது பாதுகாப்பு சார்ந்த வெளிநாடுகளில் எல்லா நாடுகள்லையும் சைக்கிளில் ரோட்டில் போகும்போது ஒருத்தர் வந்து இடிச்சு அடிபடாத என்ன ஹெல்மெட் ஒரு மேண்டேட். முக ஸ்டாலின் போட்டுட்டு போனார்ல சைக்கிள், அவர் முன்னாள் முதலமைச்சர். பொதுவாக தெரியும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அது ஒரு பாதுகாப்பு. ஹெல்மெட்டோட வாட்டர் பாட்டிலும் அதில் இருக்கு, வாட்டர் பாட்டிலும் அது இன்னைக்கு தேவைகளுக்கு கண்டிப்பா தேவை. அதான் அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் யோசித்து நிறைய இது அறிவிப்பு அரசு இல்ல, இது ஆக்ஷன் அரசு இல்ல. இதை வந்து 91 இது 2011 16 வரை பெண்கள் விஷயத்துல இப்படி சென்சிட்டிவா செய்தாங்க ஜெயலலிதா. அதனால தான் பெண்களுடைய வாக்குகள் திமுக குடும்பத்து பெண்கள் மேற்கொண்டு ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்துச்சு. அதே போல் இதை வந்து கவனித்து ஜென்னிசெட்டில் வந்து 2 ஜெண்டரும் தான் இருக்காங்க, 2 பாலினமும் அழகாக வந்து அது செய்யப்பட்டிருக்குது. அதே போல் பிடி கிளாஸஸ் என்பதை கட்டாயப்படுத்துவது என்பதும் வாரம் முழுக்க இருக்க வேண்டும் என்பதும் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக எவ்வளோ ஆழமான விஷயங்களை கிரவுண்ட் வர போய் உள்ள முயற்சிகள். இதே போலத்தான் சுற்றுச்சூழல் விஷயங்களிலும் செய்ய வேண்டும், கடலோர விஷயங்களிலும் செய்ய வேண்டும். அது இன்னமும் போய் எட்டவில்லை. சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அதுக்கான புரிதல் இருக்கிறதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஏன்னா கடலோரம் என்பது கடற்கரையை அவங்க வந்து அந்த மீனவர்கள் இன்றைக்கி கல்வியும் வேலைவாய்ப்பும் இல்லாததுனால அவர்கள் முடிவெடுக்கும் இடங்களில் வரவில்லை. அவர்கள் கேட்கக்கூடிய பழங்குடி என்ற தரம் கிடைக்கவில்லை, பட்டியல் சேரவில்லை. அதனால் கல்வியும் வேலைவாய்ப்பும் கிடைக்கல. அதனால் மீன்வளத்துறையில் இருப்பதெல்லாம் வந்து மீனவர் அல்லாதவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுப்பது பூரா பிழையாக மாறுது. இதை மீனவர்களை நெஞ்சத்தோடு வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய, நானும் நம்பக்கூடிய, ஏன்னா கடற்புறத்தில் இருந்து வளர்ந்தவர் என்பதனால
ஜோசப் விஜய் இதை கவனத்தில் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் கடல் சார்ந்த உலகம் வேறு, நிலம் சார்ந்த உலகம் வேறு. அங்கே இருக்கக்கூடிய நீரோட்டங்களோ மீன்களோ வகைகளோ அதில் கழிவுகளோ அது எப்படி கொண்டு வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளாலும் டீசாலினேஷன் பிளான்ட் போன்ற கடல் நீரை தண்ணீர் குடிநீராக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு வந்து அங்கே குட்டிச்சோறாக்குவது போல விஷயங்களிலோ பாதிக்கும் என்பதை கவனமாக கவனிப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து சுற்றுச்சூழலியல்வாதிகளோ அல்லது மீனவர்களில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய சங்கத்துக்காரர்களோ அழைத்து கருத்து கேட்கும் அளவுக்கு அவருடைய அமைச்சரை, அந்த வளத்துறை அமைச்சரையும் வலியுறுத்த வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை இல்லாவிட்டால் நிலம் சார்ந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகள், நிலம் சார்ந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் இவர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதனால் எந்த 13 மாவட்டங்களும் முழுக்க முதலில் தமிழ்நாட்டில் ரேலியாச்சோ ஜோசப் விஜய் பின்னால் அதில் பெரிய கேள்விக்குறி மாறும் என்பதையும் நான் சுட்டிக்காட்டுவேன். நன்றி திரு